ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூடியூப் மெடிக்கல் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, காது பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மழை காலமாக இருக்கிறதால காதில் வந்து பிரச்சனைலாம் நடக்கும். என்னென்ன பிரச்சனை வரும், மூக்கில் பிரச்சனை, காது பிரச்சனைலாம் வரும். என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம். காது வலி, காது கேளாமை, காதில் ஏற்படும் நோய் தொற்று, காது வந்து இரைச்சல், அந்த மாதிரிலாம் இருக்கும். சளம் வடியும், சீழ் வரும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, சீழ் வந்தால் உடனே போய்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு க்ளீன் பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாள் விட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போய் விட்டுரும். அதுமாரி பட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வந்து பட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஊக்கு பட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதால அது போய்ட்டு அங்கே குத்தி செவ்வை வந்து கிழிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து அது சளம் பிடிச்சி பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம சரி செய்யலைன்னா அது வந்து மூளைக்கு அப்புறம் பாதிப்பு கொடுக்கும். அதனால் வந்து இந்த காது பிரச்சனைலாம் வந்து உடனே சரி செய்யணும். சீழ் வடிஞ்சால் உடனே வந்து க்ளீன் பண்ணிடணும். டாக்டர்கிட்ட போய்ட்டு, காது டாக்டர்கிட்ட போய்ட்டு. அப்போ தான் காது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூக்கு பிரச்சனை இருந்தால் தான் காது வந்து சளி பிடிக்கும். சில பேர் காதில் வந்து சீழ் பிடிக்கும். சில பேருக்கு எப்படின்னா ரொம்ப வருஷமாகவே வருதுன்னா அதை ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். நீங்கள் அதை விட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையாக உண்டாக்கும். அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு விட்டுரும். அதனால் வந்து முன்னாடியே சீழ் வருது அப்படின்னா போய்ட்டு டாக்டர்கிட்ட காமுங்க. இந்த குளிர்காலத்தில் காது வலிக்கும், அப்புறம் சீழ் வரும் நிறையா. சளி பிடிச்சாலே சில பேருக்கு சீழ் வரும். அப்படின்னா அது வந்து ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்கிறதால மூக்கடைப்பு, சைனஸ் அலர்ஜி, அந்த மூக்கில் வந்து ரத்தம் வடிதல் இதெல்லாம் பார்த்தானா அந்த மோஸ்ட்லி வந்து சைனஸ் அலர்ஜி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கும். தூசி வந்தால் அந்த மாதிரிலாம் அது வந்து கொஞ்சம் பிரச்சனை அது. அதனால் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது மூக்கெலாம் வந்து நேசல் சலைன்னு ஒன்று விற்கும். அது வந்து நிறையாவும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் மூக்கு வந்து ரிலீஃப் ஆகும். ஓகேவா? பட் இப்போது நீங்கள் அதெல்லாம் வந்து இந்தமாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் இஎன்டி டாக்டர் பார்க்குறது மிக மிக நல்லது. இந்த மாதிரி வீடியோலாம் நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரினா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா இந்த காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை தான் இப்போலாம் வரும் இந்த குளிர்காலத்தில், இனிமேல் மழை காலத்தில். அதனால் அது வந்து முக்கியமாக வந்து அதை நல்லா பார்த்துங்க. சைனஸ் பிரச்சனை இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குன்னு பயப்படாதீங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு தலையெல்லாம் அடிக்கடி வலிக்கும். அதனால் சைனஸ் பிரச்சனையால் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ.